நாய்க்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட மனுஷங்களுக்கு இல்ல. அதுக்கு தெரியுது திருடன் யாருன்னு, உனக்கு தெரியலையே. அனாவசியமா என்ன சந்தேகப்பட்டியே. போகட்டும், இப்ப அது என்ன புரிஞ்சுக்கிட்டியா? மிஸ், அன்னைக்கு கோயில்ல எங்க வீட்டு பெரியவங்க காலுக்கு வாங்குற செருப்புல கூட கவனமா இருப்பாங்கன்னு சொன்னியே. இப்ப அந்த பெரியவங்க எவ காலுக்கு செருப்பா இருக்காங்கன்னு தெரியுமா? பூங்கா பூங்காவனா யாரு பெண்கட்டு வழியா வந்து என்ன இவ்வளவு பிரியமா கூப்பிடுறது? அப்பவே சொன்னல கேட்டியா? ஏயா கொஞ்சிற? ஐயோ கொஞ்சம் கூப்பிடலையா, பயத்துலதான் கூப்பிட்டேன் அந்த அம்மாவை. அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்கல்ல. பிரியமா தான் கூப்பிடுங்களே, நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன்? ஆமா, முன்கட்டு வழியா வராம ஏன் பின்கட்டு வழியா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் எட்டி கட்டி பார்த்தா அசிங்கமா போயிடுமே. அம்மா 3 மூட்டு மளிகை சாமானம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். நடு பை உண்ணுதுமா, இந்த பை என்னது, அந்த பை அவருதுமா. உப்பு புளி மிளகா, நீ தேய்ச்சுக்கிறதுக்கு மஞ்சள், உன் தங்கச்சி தடவிக்கிறதுக்கு இந்த பாரு அரிசி ரிக்ஷாவில் வருது. என்ன அன்பு, என்ன பாசம்! கட்டின புருஷன் கூட இவ்வளவு கரெக்டா கவனிக்கவே மாட்டான். எங்க விதி அம்மா, விதி. அதே ஏதோ சரி, வயிற்றுக்கு எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க, கழுத்துக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணுங்களேன். நகை நட்டா? ஐயோ, எங்க வீட்டுல இருந்த நகை நட்டெல்லாம் அடை வச்சுத்தானே இந்த சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அது இல்லனாலும் என் பொண்டாட்டி நகையை திருடிட்டு இப்பதான் நான் லாக்அப்ல இருந்தே வரேன். அத சொல்லலையா? நீங்க 2 பேருமா சேர்ந்து என் கழுத்துக்கு ஒரு தாலி கட்டிடுங்கன்றியா? ஒண்ணு சொல்லலையா? ஒரு நல்ல பையனா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்களேன். பையனா? எங்களுக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். அவன் உனக்கு சரிப்பட்டு வராதம்மா. ஆளு யாரும் சொல்லியா, நான் எல்லாம் சரிப்படுத்திக்கிறேன். செத்து போயிட்டாரே செட்டியார், அவரோட மகன், வயசு 12, பரவாயில்லையா? நான் என்ன கோழி ஆடவா கூப்பிடுறேன்? குடும்ப நடத்த கேக்குறையா? அப்ப நீ தான் தேடி பாத்துக்கணும். ஐயரே, என்னம்மா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கியா. என்ன நெத்திலி கருவாடுக்கு கிடைக்குமா ஐயா? கருவாடா? நாங்க 2 பேரும் காஞ்சாத்தான் கருவாடு. அப்பவா வெயில்ல போய் நிப்போம். இதெல்லாம் நம்ம தலை எழுத்துங்க. அட்ட பாருங்கடா, 37,000 ரூபாய் ஹார்லிக்ஸ் பாட்டில் எப்ப 55 ரூபாய் 50 பைசா ஆச்சு? அதானே எல்லாமே கூடி போச்சே. 14,000 ரூபாய் வித்த தீபா 26 ரூபாய் போட்டதா? என்னது விலைவாசி எல்லாம் கண்ணு மண்ணு தெரியாம ஏறி போயிருச்சுல்ல. என்னங்க ஒரே மாசத்துல எப்படிங்க ஏற? ஒரு வீட்டுக்கு வாங்கினா பரவாயில்ல. ஒண்ணு இல்ல, இது வந்து 2 வீட்டுக்கு வாங்குறோம்ல, அத சொல்றாரு ஐயரே. என்ன விளையாடுறீங்களா? 2 வீட்டுக்கு தான் தனித்தனியா பில் இருக்கு. அதான் எப்படி? அம்மா முதலியார் அம்மா கோச்சிக்கப்படாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பற்றாக்குறை அட்ஜஸ்ட் பண்ண பட்ஜெட் போட்டோம். தாங்க தாங்க தாங்கல. என்ன தாங்க? பார்லிமெண்ட்ல பட்ஜெட் போட்டு தாங்க தாங்க. பார்லிமெண்ட் இன்னும் கூடலையே. நாங்க கூட்டிட்டோம். என்னங்கடா ராதாவே போயிரு. யாரு 2 பேரும் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. ருக்கு, முதல்ல இது கணக்காரன் கையெழுத்து மாதிரியே தெரியல. கணக்கும் சரியில்லை, கையெழுத்துல வேற நடுக்கம் தெரியுது. அதுதான் இடது கையில எழுதாதீர்னு சொன்னேன். இடது கையில இல்ல இல்ல, மளிகை கடைக்காரனுக்கு வலது கையில நகை சுத்து வீக்கம். அதனால பிள்ளை இடது கையில போட்டா ஒரு ஆட்டம். அதுதான் தெரியுது. அதுல நகை சுத்துனா ரேட் எல்லாம் ஏறிடுமா? பூனை மடியில வச்சு சதனம் பாக்குறேன். பூனைய கட்டுவீரா யாரைய கட்டுவீரா? நேக்கு என்ன வேணும்? நீங்க 2 பேரும் இங்க பேசிக்கிட்டே இருங்க. நாங்க 2 பேரும் கடையில போய் கடைக்காரன் என்ன ஏது இருங்க. என்ன பதி சொல்றது முக்கியமா இல்ல கடைக்காரன் சொல்றது முக்கியமாங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு தாண்டுது. அடே கணவனும் கடைக்காரனும் என்ன இது பணமா பாசமான்னு சினிமா பேர சொல்ற மாதிரி சொல்ல. நீ வாங்கி நம்ம போறோம். என்ன மளிகை சாமான தாண்டிங்க பாவம். அந்த குட்டி போய் பூங்காவனம் படுத்துற பாட்டுல நல்ல மனுஷன் நாயுடுவ உள்ள தள்ளிட்டோம். இன்னும் எத்தனை பேரை உள்ள தள்ள போறோமா? உள்ள தள்ள போற. நாங்க என்ன உனக்கு துரோகம் பண்ணோம்? அரச மரத்துக்கு அடியில நீ இருந்த, ஊர்ல வசூல் பண்ணி ஒரு கோயில் கட்டி கொண்டு வந்து வச்சமே, கற்பூரம் ஏத்தனமே, தேங்காய் உடைச்சமே, நைவேத்தியம் பண்ணமே. அம்மா தாயே, ஐயோ தாயே வந்துச்சம்மா. என்னம்மா? ஒண்ணும் இல்ல. ஏம்மா பூஜை கூட பண்ண விட மாட்டேன்றியே? என் தங்கச்சி வந்துட்டாளே. தங்கச்சியா? எதுக்கு? வீடு பெருசா இருக்கு வந்திருக்கா. ஏயா வீடு பெருசா இருந்தா குடும்பமே வரணுமா? மளிகை சாமான்கள் எல்லாம் நினைச்சு பாரியா. என்ன விஷயமா? அவளுக்கு ஒரு ஏழையா வேணுமா?
கேட்கறதுக்கா? பாட்டு கேட்கறதுக்கு கச்சேரிக்கு போக சொல்லு. அவன் வெளியே போலாமா? வெளியே போலாமாவா? பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கா, அண்டர் கிரவுண்ட்லயா வந்தா? எதிர வந்தாலும் எனக்கு தெரியாது. ரேடியோ வேணும், பாட்டு கேட்கணும். நீங்க 2 பேரும் வாங்கி தரீங்களா இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன்னு சொல்லுவேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நான் பாரு, ஐயர் நல்லா பாடுவாரு, அதை கேட்க சொல்லு. முதலியாருக்கு மட்டும் என்ன கேடு? பாடுங்க. சரி, 2 பேரும் சேர்ந்தே பாடுகளை கேட்கலாம். எலந்த கொட்டால் அவங்கப்பட்ட உறங்க கூடாதா, கொஞ்சம் உறங்க கூடாதா? ஏ கோழி குஞ்சே அடையலவம் பஞ்சே, எங்க நிலைய கண்டு இறக்கம் கொண்டு உறங்க கூடாதா? ஜோ 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 ஜோ. பம்பரக்கண்ணே சக்கர பண்ணே அடம்பிடிக்காதே, சும்மா அடம்பிடிக்காதே. பம்பரக்கண்ணே சக்கர பண்ணே அடம்பிடிக்காதே, சும்மா அடம்பிடிக்காதே. ராஜமுந்திரி வீரசுந்தரி தூங்கி எந்திரி, பொம்பள கள்ளனூர்ல சுத்துறா வெளியில் வராதே, தக்காளி உடம்பு தாங்காதே. இழந்த கொட்ட லவங்கம் பட்ட உறங்க கூடாதா, கொஞ்சம் உறங்க கூடாதா? கோழி குஞ்சே அடையலவம் பஞ்சே, எங்க நிலைய கண்டு இறக்கம் கொண்டு உறங்க கூடாதா? மேல பாருங்கானோ. என்ன காணும் இது? பரவாயில்ல, இதுவும் சௌரியமா தான் இருக்கு. இப்படியே இருந்துருவோமா? இவன் ஒத்துக்கணுமே. அம்மா, நாங்க மகானா இருந்தோம், எங்க மாமாவா ஆக்கிட்டிய. அதானே உன் தங்க என்னடானா காளைய பிடிச்சு கொடுன்றா, நாங்க என்ன மாடு பிடிக்கிற வேலையா பார்த்தோம்? நீங்க செஞ்ச வேலைக்கு மாமா வேலை மட்டும் இல்ல, மற்ற ரகமான வேலையை செஞ்சுதான் ஆகணும். அப்படின்னா பாவமான காரியத்தை நாங்க பண்ணிட்டோம். அடிக்கலையா பெக்கு, செட்டாரையா பண்ணலையா கிக்கு. தப்பு தப்பு தப்பு. ஏங்கண்ணா இத கை கூட மாட்டேன். இது கெட்டியார நாம கொலை பண்ணோம். ஐயரே, சொல்லி கத்திரி 2 பேரும் எந்திரிச்சு வெளியே போக போறீங்களா இல்லையாப்பா? போங்க. வெளியே போய் கொலைன்னு கத்தினா போலீஸ் என்ன பிடிக்கும்? எங்கானு கொலைக்கிறீரு. இது போக மாட்டீங்க போல இருக்கே, உங்க 2 பேரையும் பாரு. தூக்குறா காலை தூக்குறாளே. கிளம்பு கிளம்பு, கிளம்பு. எந்திரிங்க, போங்க. முடியலையே சீக்கிரமா. முடியலையே.